அதே மாதிரி தான் டப்பிங்கில் ஆனால் வந்துடுவேன் பிரிச்சுடுவேன் ப்ரோ 10 நிமிஷம் செதற விட்டுருவேன் இன்ஜினியர் பார்த்து எனக்கு மாலை போடுவான் அப்படிம்பாரு. கடைசியில் நாங்கள் தான் இன்ஜினியருக்கு மாலை போட்டு ஒரு 2-3 ஃபீச்சர் ஃபில்லுமே பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் நிறைய ஷேர் பண்ணாரு. அப்புறம் அவர் வந்துடுவார் வேற ஏதாவது அவர் சொல்லுவார் நான் தலைவன் தலைவியில் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லையா, நான் தலைவன் தலைவி வேடிக்கை தான் பார்க்க போனேன். ஒரு பிரேக் விட்டுலாமா? வேணாம் 4 கேள்விக்கு 6 நிமிஷம் பதில் சொன்னா 4 பிரேக் விடணும். நீங்க சொல்லுங்கிறீங்க அப்புறம் 5 நிமிஷம் நான் வந்து ஷூட்டிங்கில் நிறையா ஃபன்னை மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அந்த ஃபன்னை எங்கேயுமே கொஞ்சம் கூட குறையாமல் டப்பிங்கில் எனக்கு சூர்யா கொடுத்தாரு. ஒவ்வொரு டைலாகையுமே மாப்பிள்ளை வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டுங்க மாதிரி ஒரே டேக்கில் டப் பண்ணுவான். ஆனால் இந்த தடவை என்னாச்சுன்னு தெரில, வெறும் 2 டைலாக் தானே, 2-3 டைலாக் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கும் மாப்பிள்ள. ஷூட்டிங்கில் இது ஒன்று பண்ணுவார் என்னன்னா, இப்போ ஸ்கிரிப்ட் கொடுக்குறோன்னா, இப்போ அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறோன்னா அந்த சீனில் யார் யார் இருக்கா, அவங்கவுங்க டைலாக் என்ன, மற்றவங்க சொல்லும் போது இவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவார். இவர் எப்படின்னா சூர்யான்னு பேர் போட்டிருக்க டைலாக் மட்டும் தனியாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுவார். இப்போ இவர் டேன்னு கூப்பிட்டா இவர் என்னடான்னு சொல்லணுமா, அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கணும், அதை அவர் பார்த்துருக்க மாட்டார். இவர் வந்து அந்த டே மட்டும் தான் பார்த்துட்டு வந்துருப்பார். அவங்க அடுத்த டைலாக் பேசுகிறவங்க அவர் அப்படியே நின்றுட்டே இருப்பார். அதே மாதிரி தான் டப்பிங்கில் ஆனால் வந்துடுவேன் பிரிச்சுடுவேன் ப்ரோ, வந்தேன்னா 10 நிமிஷம் செதற விட்டுருவேன் இன்ஜினியர் பார்த்து எனக்கு மாலை போடுவான் அப்படிம்பாரு. அங்கே இருக்கையில அதிக டைம் எடுத்தது. இன்ஜினியருக்கு மாலை போட்டு அசெம்பிளிங் தி டீம் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு? அதுக்கு வருவார் இப்போ இவரு. அவர்கிட்ட கேட்காதீங்க எந்த கேள்வி சொல்லுங்க, கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. ஓகே, யாரை நம்பர்னே தெரியல தாசனா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து நானே, ஆலன் மேத்யூ, அப்புறம் வரிஸ் ப்ரோ, அப்புறம் உமாசங்கர் ப்ரோ இருந்தாங்க, வினோத் செல்வம் ப்ரோ இருந்தார். ஸோ அப்போலேருந்தே ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படமாக ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து கஜா தான் உள்ளே வந்தார் ஆப்வியஸாக. சாகுல் ப்ரோ மட்டும் தான் நாங்கள் ஆக்சுவலாக இந்த வாட்டி எங்கள் டீமில் இல்லாமல் வெளியிலேருந்து ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணலாம் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாள் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு இருந்தது. இப்போ இந்த படத்துக்கு நான் போய் அவர் அப்ரோச் பண்ணும்போது அவரும் வந்தார், வந்து கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிருச்சுன்னு பண்ணாங்க. அதே மாதிரி இவங்க சுகன்யா அவங்களும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து எங்கள் டீமோட படம் பண்ணுறாங்க. நீங்கள் பேசின 6 நிமிஷத்தில் என்ன கொஸ்டின் அவங்க எது கேட்டாங்க நான் எது பதில் சொன்னேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஓகே, தூண்டில் கஜாவோட போஸ்டர் விஎஃப்எக்ஸ் அதை பற்றி சொல்லுங்க. போஸ்டர் விஎஃப்எக்ஸ் வந்து ஆலன் ஒருத்தன் பண்ணியிருக்கான், நம்ம டீம் தான். அவன் ப்ரூம் ஸ்டிக்கோட ஸ்டார்டிங்லேருந்து அவன் இருக்கான். ரொம்ப பெரிய பேக் போனு. ஏன்னா எங்களுக்கு நிறையா விஎஃப்எக்ஸு இந்த போஸ்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு வெளியிலலாம் நம்ம பண்ணோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அவன் பண்ணுற ஒர்க்குக்கெலாம் வந்து அவன் வெளியிலலாம் பண்ணியிருந்தான்னா அவன் லட்சாதிபதியாக இருந்திருப்பான். அவ்வளோ ஒர்க் பண்ணுறான் அவன் எல்லாருக்குமே. ஸோ வந்துட்டு அவன் ஒரு பெரிய பேக் போனும். கண்டென்ட்டை நம்ம எடுக்கிறத தாண்டி அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது அந்த போஸ்டர்ஸு, அந்த தம்ப்நெயிலு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். நல்லா உங்களுக்கு வேவ் லென்த் இருக்காதான் அப்படியே? நானும் அவனும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழக்கம் நானும் அவன்லாம். அவன் ப்ரெசென்ட் பண்ணுற விதம், ஒரு ஐடியா வந்து அது விஷுவலைஸ் பண்ணுறது, அதுக்கு பெரிய பேக் போனாக இருக்கிறது ஆலன். ஸோ இந்த டீமோட வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் சப்போர்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் ஒர்க்கில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறது வந்து ஆலன். ஆலன் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆலனை பற்றி பேசணும் சார். ஒரு நிமிஷம் சார். நான் வந்து ஒரு போஸ்டர், நான் வந்து ஒரு டிசைன் சொல்லி அமிச்சா ஒரு சைடில் போய் நம்மள்ட்ட கொஞ்சம் பெருசாக போடு. ஆலனுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனு. சில பேர் ஒரு டேலண்ட்டை பார்த்தா நமக்கு தெரியும், இவன் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய ஆளே இல்லை அந்த மாதிரியா. அவனுடைய அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் டிசைனுக்குலாம் வந்து இவன் ஒரு ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆக வேண்டிய ஒரு ஆள் இங்கே உட்காந்து என்னடா பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆள் லுக்கை பார்த்தாலும் அவன் பார்க்கறதுக்கு ஹாலிவுட்கார மாதிரி தான் இருப்பான். ஒரு இருட்டான ரூமுக்குள்ள பின்னாடி வந்து சிகப்பு லைட் எரியும். வித்தியாசமான கெட்டப்ல வந்து ரெடி பண்ண கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் ஐஸ் வைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க தான் சென்டர்ல இருப்பீங்க. சென்டரா இருக்க மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் வந்து எல்லாரும் இருக்கிற மாதிரி போட்டுருங்க. இவர் எல்லாரும் தான் இருக்க, எல்லாரும் இருக்க மாதிரி தான். இல்ல நீங்க போய் தனியா சொல்லுவீங்களா, என்னைய மட்டும் போட்டு தனியா வருது. ஆக்சுவலி எனக்கு ஆலன், அரவிந்த் எல்லாமே ஒரே மாதிரி தான். அவங்க ஒரு யங் பிளட்டுங்கவும் உண்மையாக அந்த ஆஸ்பிரேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஆலனோட டிசைன் ரொம்ப பிடிக்கும். என்ன அதில் இவர் பிரெயின் வாஷ் பண்ணி அவரை மாத்துறதாங்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் யாராவது இவரை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆலன் நீ எவ்வளோ திறமையா இருக்க, இவன்ட்ட ஏன்பா உழுவுற? ஃபைட் கோரியோகிராஃபி அதை பற்றி சொல்லுங்க. ஸ்கிரிப்டாகவே எங்களுக்கு வந்து ஃபைட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வர முடியல. கஜா இருந்தார், ஃப்ரீயாக இருந்தார். மற்ற முடிஞ்ச அளவுக்கு அசம்பிள் பண்ணோன்னே சிவனேஷ் வந்தார், வினோத் வந்தார். அவங்கெல்லாம் வச்சு ஒரு மாடல் கோரியோ பண்ணி பார்த்துட்டோம் எப்படி இருக்கு. நாங்களாவே எல்லாம் அவங்கவுங்களுக்கு அந்த இன்புட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோரியோ பண்ணி ஒரு வீடியோவே எடுத்து டீமுக்கு அமிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும், இது மாதிரி நம்ம எடுத்துக்கலான்ட்டு. ஷூட் அப்போ எப்படின்னா வந்துட்டு
சாட்டர்டே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் போச்சு. அதுக்கப்புறம் ஷூட் முடிச்சுட்டு 4 மணிக்கு லைட் போக ஆரம்பிச்சோன்னா பிரேக் விட்டோம். அந்த பிரேக் 4 to 6 வந்துட்டு அந்த ஃபைட்டை மறுபடியும் கஜா, அப்புறம் சாகுல் ப்ரோ, அப்புறம் சிபி, அப்புறம் சிவனேஷ் இவங்க எல்லாருமே வச்சு ஒரு கோரியோ பண்ணி பார்த்துட்டோம். ஒரு கோரியோ பண்ணோன்னா அவங்களுக்குமே எல்லாம் ஐடியா கிடச்சிருச்சு. அது ஒரு 2 hours நல்லா கோரியோ பண்ணோம். அடுத்த நாள் வந்து ஷூட் அன்னைக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாருமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒரே டேக்கில் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் அவர் தான். வேணாம் அப்புறம் ஒரு மணி நேரம் ஒரு 6 நிமிஷம் ஆகும். நீங்க மறுபடியும் டீ சாப்பிட போகணும். ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். சிவனேஷ் அந்த கேரக்டராக பண்ணும்போது அந்த ஃபைட் வந்து ஒரு காமிக்கலாக மாறிச்சு. மாப்பிள்ளை அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு அடிக்கும்போது, அது குதிக்கும்போது, மாப்பிள்ளையை பிடிக்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூர்யான்றதை வந்து நான் அந்த ஒரு இதில் நான் பார்த்ததில்ல, இவ்வளோ ஒரு இதாக. உண்மையிலே சொன்னால் சூர்யா வந்து எப்படின்னா இந்த கேரக்டரில் வந்து ஃபைட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு ரக்கடா ரவுடி தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து வெளிப்படுத்துறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபைட் கோரியோகிராஃபை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி இந்த படத்துல என்னை வந்து ஒவ்வொரு படத்துலயும் அவன் கமிட் பண்ணும்போது உனக்கான ரோல் பயங்கரமா இருக்குடா அப்படின்னு சொல்லிதான் ஏதாவது ஒரு விதத்துல ஏமாத்திடுவான். அது ஆனா பெரிய ரோலா இருக்காது, இவனுக்கு ஃப்ரெண்டா நடிக்கிற ரோலா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இதுலயும் ஆவேசம் ஃபஹத் ஃபாசில்றான் நானு, நீ அதுக்கு அடுத்த செகண்ட் கேரக்டர் நீ தான் அடிச்சு நம்ம 2 பேரும் பயங்கரமா அடிச்சுப்போம் அப்படி இப்படின்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல உண்மையாவே அப்படி சொல்றானா, ஏன்னா இவனுக்கு ஃப்ரெண்டா நடிக்க வைக்கிறதுக்காக இவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிதான் இந்த படத்துல நான் வந்தேன். இதுல ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வந்தேன். பட் ஆனா அது இந்த ஃபைட் வந்து நாங்க எடுத்தது அண்ட் அதோட அவுட் வந்துட்டு நினைச்சதை விட சூப்பரா வந்தது. நீங்க உங்களை பேச விட மாட்டோம், அவ்வளவுதான். ஒரு ஆளுக்கு 7.5 நிமிஷம் தான், நீங்க இப்பயே 13 நிமிஷம் பேசிட்டீங்க. ஓகே, நடிப்பு பூதம் சொல்லுங்க. இந்த ஃபைட் பத்தி சொல்லணும்னா இவன் பாட்டுக்கு ஆக்சன்ட்டா எல்லாம் வந்து வேறாங்க, பாயிறாங்க, குத்துறாங்க, எங்க இருந்து வராங்கன்னே தெரியல. ஒரு நிமிஷம் இவன் பாட்டுக்கு ஆக்சன்னு சொல்லிட்டாங்கிறாரு. 5 நிமிஷம் முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு போயிட்டு அவருக்கு போறதா, அவர் அடிச்சுட்டு இவர் அடிக்கிறதான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. ஆளாளுக்கு வந்து ஏறி பார்த்தாங்க. அது ரிகர்சல்ல இதுல ஒரு 30 தடவை தண்ணி வேற பிடிப்பாரு. இவர் அடிக்க வரவங்கள்ட்ட இவரே கேட்பாரு, நான் உங்களை எங்க அடிக்கணும் அப்படின்னு கேட்பாரு. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா செம்ம ஃபன்னு. இந்த மாதிரி அந்த சிவிங்கிற கட்டை இப்படி புடிச்சிட்டு கையை வாங்கிட்டு ப்ரோ இப்போ உங்களை என்ன ப்ரோ சொல்லணும் டக்குன்னு சொல்லி மறந்துருச்சு பாக்குறேன். இல்ல அவரு திருத்தரன்னு முழிக்கிறாரு. இப்போ முடியெல்லாம் கழிச்சு விட்டாரு. அடிச்சா திருப்பி அடிப்பாங்க, ஓகே அது கூட. இவர் என்ன பண்ணுவாருன்னா துப்பி விட்டுருவாரு, அடிக்க மாட்டாரு. அதுக்கு அடியே வாங்கிட்டு போயிடலாம். அவர் மேல தலையில இடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதுக்கு வந்து கிஸ் கொடுக்குற சவுண்ட் வச்சுட்டான் பின்னாடி பேக்ரவுண்ட்ல. நான் வந்து அது ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு தான் சொன்னேன். அவர் உண்மையிலுமே பண்ண போயிட்டாரு. 4 அடி கூட அடிச்சிரியா, துப்பாதையா மூஞ்சில. சவுண்ட் இன்ஜினியர் நான் சொல்றேன், சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் போடுங்க டிஜி விஜின்னு. அதை வந்து அவங்களுக்கு வேலையை மிச்சப்படுத்தலாம், நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது நானே சட்டை போடுறப்ப வந்து டிஜி அதை நானே வாயிலே கொடுத்துருவேன். அது நாங்கள் தனியாகவே ரிலீஸ் பண்ணுவோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கஜான்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். என்னன்னா வந்துட்டு எங்களுக்கு அது நான் ஹெட்ஃபோன் போட்டு தான் எடிட் பண்ணிருப்பேன். ரா ஃபுட்டேஜ் கேட்கும்போது இவங்க டயலாக் பேசுனதெல்லாம் மைல்டாக கேட்கும். ஃபைட் அப்போ மட்டும் எனக்கு ரொம்ப அப்படியே காதெல்லாம் வலிக்கும், டிஜி பிஜின்னு கேட்கும். ஒரு அடிக்க பறந்துட்டீங்க. அவரு காட்டுறேன், நீங்க பண்ணிக்கிறாரா? இடிச்சிட்டாரா? என்ன சின்ன பண்ணீங்க? அவங்க சிரிக்க முடியாம அழுகுறாங்களா? நான் வந்து அவங்களுக்கு சாம்பிள் பண்ணி காட்டுறேன். எங்களுக்கே ஒரு பிரேக் விட்டுறலாமா? வேணாம் 4 கேள்விக்கு 6 நிமிஷம் பதில் சொன்னா 4 பிரேக் விடணும். அப்புறம் என்னையா பேசுங்க, நீங்க பேசவே விட மாட்டீங்க. உங்க டிஜி மிஜி முடிஞ்சிருச்சுல? டிஜி முடிஞ்சு. அடுத்த क्वेश्चन கேட்ருங்க அவர்ட்ட. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நீங்க சார் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணி நீங்க சொல்லுங்கறீங்க, அப்புறம் 5 நிமிஷம் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த படத்தை போய் கை காமிச்சிட்டு போறாரு, பிராங்க் கண்டென்ட் கொடுக்கறாரு. என்ன ஒரு விஜய் டிவி அந்த அளவுக்கு யோசிக்கிறாருங்க. இப்ப பண்ணது புரிஞ்சுல உங்களுக்கு? என்ன சிரிச்சிட்டே இருக்கீங்க? ஓ எல்லாம் சாக்கா இப்ப என்ன ஆகுனா நீங்க பொசிஷன் மாத்திட்டீங்க. இப்ப இந்த ப்ரோமோல போடுனதுதான் இப்ப கிரிஞ்சிங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? சீ, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. டேலண்டட் ப்ரோ. நீங்க இன்னொரு தடவை பண்ணலாம். எல்லாம் சோகமா பாக்குறீங்களா? போங்கறீங்களா? வேணாம். இல்ல ஆமா, அந்த ஃபைட் கோரியோகிராஃபிலாம் அரவிந்த் முன்னாடியே பிளான் பண்ணிட்டான். இந்த மாதிரி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணோம். ஆனா நாங்க அது எதுவுமே பண்ணல. அங்க
என்ன எல்லாமே ஓன்ல அங்க பண்ணதுதான். நாங்க பிளான் பண்ணது வேற, ஆனா நாங்க பண்ணது வந்து அதை விட இன்னும் பெட்டராவே எல்லாம் வந்துருந்துச்சு. அதுவும் இந்த படத்திலே ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் அதுதான், அவரை அடிக்கிறது. நிறைய அடி வந்து ஒரிஜினலாவே விழுந்துச்சு அவருக்கு. இல்லைன்னா நாங்க கூட சட்டையை கிழிச்சிருக்க மாட்டோம், அவரே தான் சட்டையை அங்கிட்டு போகும்போது அப்படி கிழிச்சிட்டு ஐயோ அதெல்லாம் கவர் ஆகுயா அப்படின்னா. ஏன்னா அது ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அரவிந்த் சுத்தி சுத்தி எடுத்திருப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு. கஜா நடிப்பின் பூதம் நீங்க சொல்லுங்க. நடிப்பு பூதம். அதை நான் பேசியே ஆகணும் அவரை பத்தி. 5 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாம் முன்னாடியே பேசி வச்சுட்டாரு. அப்ப நீங்க 5 நிமிஷம் பேசுங்க அவரை பத்தி, நம்ம கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, சாங், பிஜிஎம், மியூசிக் டைரக்டர் அதை பத்தி சொல்லுங்க. சாங் வந்து ஆக்சுவலாக ஆஷ்லேன்னு ஒருத்தன் பண்ணியிருக்கான். அவனும் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அவனும் ஸ்ரீரங்க தேவதைக்கு வந்து அவன் தான் மியூசிக் டைரக்டரு. ஸோ அவனோட ஒர்க்கு இந்த படம் பார்த்தவங்க எல்லாமே மேஜராக சொன்னது வந்து மியூசிக் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ மியூசிக் தான் இந்த படத்துக்கு ஒரு பேக் போன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருக்குமே மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தில். முக்கியமாக வந்து படத்தில் வந்து சாங்ஸாகவும் ஒரு 3 சாங் இருக்குது. ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தான். சாங்கில் என்னென்னா ஒரு ஒட்டடன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த சாங் என்னென்னா வந்துட்டு ஒரு ஃபியூனரலுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு பாட்டி வந்து ஒரு இந்த ஒப்பாரி பாட்டில் பாடுவாங்களா ஊர் சைடெலாம், அந்த மாதிரி ஒப்பாரி பாட்டு ஒரு பாடியிருக்காங்க. இவன் வந்து அந்த ஒரு 10 பாட்டு பாடியிருக்காங்க. இவனுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த பாட்டியை கூப்பிட்டு வந்து அந்த 10 பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். அதில் ஒரு பாட்டு தான் ஒட்டட. அது வந்து இந்த ஊர் சைடு பாடுற ஒப்பாரி பாட்டு. அது 2022 வந்து ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு பாட்டாக காமிச்சான். அது அப்போலேருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணுங்கிறப்ப மறுபடியும் அந்த வோக்கல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக டியூன் கம்போஸ் பண்ணி இப்போ 2025க்கு ஏற்ற மாதிரி டியூன் கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்கான். மியூசிக் அது பயங்கரமாக வந்திருக்கும். இப்போ அந்த ஒப்பாரி பாட்டு தான் கஜாவுக்கு இன்ட்ரோ அதானே? கஜாவுக்கு ஒப்பாரி வைக்கிறப்ப வரும் அந்த பாட்டு. அவருக்கு ஒரு தீம் மியூசிக் போட்டிருக்காரு. அதை பற்றி ஒரு 6 நிமிஷம் பேசுவார், கேட்டுவாங்க. ஆஷ்லே வந்துட்டு ரொம்ப திறமையான ஒரு ஆள். ஃபஸ்ட்டு அவனோட ஒர்க்கை வந்து ரெஞ்சு ஏழில் வந்து அதில் ஒரு சாங் பண்ணியிருந்தான். அதில் சூப்பராக இருந்துச்சு. அதை பின்தொடர்ந்து ஸ்ரீரங்க தேவதைக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தான். அப்போ நம்ம தூண்டில் கஜாக்கு பண்ணுறான்னோடனே நம்ம லைட்டாக உள்ளே போய் சொல்லிட்டு ப்ரோ நமக்கு பிஜிஎம் கொஞ்சம் பார்த்து பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புலையே நம்ம கேரக்டருக்கு வந்து என்ட்ரியிலேருந்து மாசாக ஒரு பிஜிஎம் போட்டிருக்கான். அதே மாதிரி வந்து உள்ளே வந்து நமக்கு ஒரு ஆடல்களுக்கு ஒரு தனியாக ஒரு பாட்டு போட்டிருக்கான். அது ஒரு வித்தியாசமான ஒரு லாங்குவேஜில் இருக்க பாட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஒட்டோட சாங் வந்து இந்த படத்தில் பார்க்குறப்ப அது ஒரு பிளாஸ்டாக இருக்கும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த படத்துல உங்க ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பிறந்ததுல இருந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த படம் என்னன்னா எனக்கு அதான் வந்து புது டீம். ஆக்சுவலா அரவிந்த மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற யாருமே தெரியாது. ஆனா நான் பண்ணும்போது எனக்கு அப்படியே தெரியல. ஃபர்ஸ்ட் இங்க வந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஷாட் இங்கே தான் எடுத்தது. இங்க இந்த வீட்டில் தான் எடுத்தோம், அரவிந்தோட வீட்டில். ஸோ அப்பயே எனக்கு எல்லாருமே வந்து செட் ஆயிட்டாங்க. நம்ம சூர்யா ப்ரோ, சிவனேஷ் ப்ரோ, சிபி ப்ரோ எனக்கு சீனியரு, அவரையும் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆதி கேரக்டர் பண்ணவர் வந்து எனக்கு சீனியரு, அரவிந்துக்கு நான் சீனியர் அப்படி இருக்கும். சிபி ப்ரோ வந்து எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. எனக்கு புது டீமோட பண்ற மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. படத்தோட ஸ்கிரிப்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸ் டோனு, ஒன்னே ஒன்று மட்டும் காமெடி டோன்ல பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி டார்க் காமெடி டோன்ல இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் எல்லாருமே இந்த படம் பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்டார்ட் மட்டும் பண்ணிருங்க, அப்புறம் முடியறது ஏன்டா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது, அவ்வளவு ஸ்பீடா முடிஞ்சிடும் படம். விறுவிறுன்னு போகும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இவங்க எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து திரும்ப நிறைய படங்கள் அரவிந்தோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அரவிந்தோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரவிந்த் சொன்ன மாதிரி இந்த டீமில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இந்த படம் வந்துட்டு ஒரு ஹியூஜான ஃபிலிம், ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு பெரிய மூவி. ஸோ பட் ஆனால் அதோட டைம் டியூரேஷன் 2 days தான். ஃப்ரெண்ட்ஸ் புதுசு. இப்போ சாகுல் ப்ரோலாம் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்லே இருக்காங்க. ஒரு 2-3 ஃபீச்சர் ஃபில்லுமே பண்ணியிருக்காங்க. இல்ல உண்மையா இல்ல அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் நிறைய ஷேர் பண்ணாரு. அப்புறம் அவர் வந்துருவாரு வேற ஏதாவது. அவர் சொல்லுவார் நான் தலைவன் தலைவில நடிச்சேன். ஒண்ணுமே இல்லையா, நான் தலைவன் தலைவி வேடிக்கை தான் பார்க்க போனேன். அப்புறம் வந்து சிபி அவரும் வந்துட்டு அவர் வந்து ஸ்டேஜ் பிளே ஆர்டிஸ்ட். அவர் வந்து நிறைய எங்களுக்கு இந்த இதுல நிறைய கத்து கொடுத்துருக்காரு. நிறைய அவர் வந்து எலிவேட் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சீன்ஸையும். அது வந்து இப்போ ஒரு 60% இருக்குன்னா அதை எலிவேட் பண்ணி அவர் 80 to 85க்கு புஷ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்.
அண்ட் வந்து அரவிந்துமே முன்னாடி பண்ணதை விட இப்போ ரொம்ப தெளிவாக அவருக்கு வந்து அவரே வந்து ப்ரொடியூசரு, டைரக்டரு, எடிட்ரு, கலரிஸ்ட்டு எல்லாமே அவருங்கவும் அவரோட அந்த பேட்டர்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவன் நடித்ததுலேருந்து அவனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரோல் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அவனை இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோங்கிற மாதிரி காட்டிட்டு ரொம்ப ஒரு ஸ்டேஜ் பிளே ஆர்டிஸ்ட்டு, மெத்தட் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு அவனை சொல்லிக்கிற மாதிரி இருந்தான். பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கேஷுவலான ஒரு கேரக்டராக பண்ணியிருந்தது. அண்ட் என் ஃப்ரெண்டு இவங்க சுகன்யா, அவங்களும் இந்த படத்தில் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு அவுட்புட் வந்து இவங்க நான் சொன்னேன் இல்லையா, இவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்ல இவங்க இருக்காங்கன்னு, அது இந்த படத்தோட அவுட்புட்ல உங்களுக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். சாரி, நான் ஒன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்த படத்தை பத்தி மட்டுமே சொன்னேன், இல்லை ஒர்க் பண்ணத ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அரவிந்த் வந்து இந்த கதையை என்கிட்ட சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன்னா, முடிச்சிடலாமா, ஏன்னா இது 3 நாள்ல முடிச்சோன்னு நினைக்கிறேன். 3 நாள்ல முடிச்சது 3 நாள்ல முடிச்சிட முடியுமா, ஏன்னா ஏகப்பட்ட கட்ஸ் நிறைய சீக்வன்ஸ் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அரவிந்த்கிட்ட. ஆனா அரவிந்த் எனக்கு எடுக்கும் போது பக்கா ப்ரொஃபஷனலா சூப்பரா எடுத்தான். எனக்கு அதாவது சொன்னதை விட சீக்கிரமாவே முடிச்சிட்டோம் படத்தை. முந்தின நாள் ஃபைட் ரிகர்சல் நம்ம பிளான் பண்ணவே இல்லை, ஆனா அது ரிகர்சல் பண்ற அளவுக்குலாம் டைம் இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அரவிந்தோட ஒர்க் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. அப்புறம் சூர்யா ப்ரோ வந்து நான் சும்மா தான் இப்போ கலாச்சிட்டு இருந்தேன், மற்றபடி அவர் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்றாரு. ஒரு காமிக்கலான கேரக்டர் அவரு, பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் சிவனேஷ் ப்ரோ எல்லாருமே எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே அமைஞ்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே நல்ல இடத்துக்கு போகணும்னு நானும் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. நாங்களும் ஆசைப்படுறோம். ஆல்ரெடி நீங்க நல்ல இடத்துக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு நாங்களாம் ஒரு ஃபேன். அவர் யோசிச்சு வச்சிருந்தாரு, நீங்க சொல்லிட்டீங்க அந்த டைலாக். யோசிக்கலாம் இல்ல, ஸ்பான்டேனியஸா உண்மையா தான் சொன்னேன். தேங்க்யூ. சிம்பு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. இந்த F1 கார் ரேஸ் இருக்கு இல்லையா, F1 கார் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார் வந்து ஒரு ரவுண்ட் இப்படி முடிச்சிட்டு வருதுன்னா அங்க கொஞ்சம் நிப்பாட்டணும், டயரை மாத்தணும், ஃபியூவலை ஏத்தணும், அதுக்கப்புறம் வண்டி கிளம்புச்சுன்னு வச்சுக்கோங்க. முடிச்ச காருக்கு நின்னுட்டு இருக்க காருக்கு இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. இந்த படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த படத்தை எல்லாம் வச்சு நல்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க திருச்சி போனோன்னு. ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் அடித்தேன், ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்களா ப்ரோன்னு. பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. எங்கே ப்ரோ காட்டுங்கன்னா டிண்டரே பம்பிள் எடுத்து காட்டிட்டு இருக்கேன்.